ஆகாதுன்னு சொல்லி அனுப்பிச்சோம். புரியுதா? இந்த இடம் பாமர மக்களுக்கும் ஏழ்மையான மக்களுக்கும் அப்பாவிகளுக்குமான உகந்த இடம். இது பெருமிதத்துக்கும் கௌரவத்துக்கும் சரியா வந்து சேவை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த இடம் அனுமதிக்காதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா என்னோட பகவான் கணக்கம்பெட்டியார், என் சாமி, என் குருநாதர் அந்த அடிப்படையில தான் இவனுக்கு கத்து கொடுத்திருக்காரு தவிர யாரு வேணாலும் கூப்பிட்டு நிக்க வச்சு நீ கும்மாளம் போடுறான்னு சொல்லி கத்து கொடுக்கல. அது சரியான நிலைப்பாடும் இருக்காது, ஆன்மீக பயணமாவும் இருக்காது. புரியுதா நான் சொல்றது? இப்ப நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? இப்ப கோயம்புத்தூர்ல கூட அந்த ஒருத்த கும்மாளம் போட்டுக்கிட்டு தர்றான். அவங்ககிட்ட யாராவது பாமர மக்கள் பக்கத்துல போய் நிக்க முடியுமா? பேச முடியுமா? கொஞ்ச நாள் நித்யானந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு தெரிஞ்சாரு. அவர்கிட்ட யாராவது பக்கத்துல போய் பேச முடிஞ்சுதா? நிக்க முடிஞ்சுதா? இங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? புரிஞ்சதா? அதுதான் கணக்கம்பெட்டியார்